இப்போ என்ன பண்ண போகிறோம், லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம். நம்ம பார்க்கலாம். வெயிலுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கணும். நம்மளோட பாடியை வந்துட்டு ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. வெயில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காக நம்ம வந்து புதுசு லெமன் ஜூஸில் வந்துட்டு பீட்ரூட் கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நேற்று வந்து என்னோடய பையனுக்காக நான் செஞ்சு கொடுத்தேன். அதான் ரொம்ப சூப்பராக விரும்பி குடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லி குடித்தான். ஸோ நான் இது வரைக்கும் குடிச்சதுக்குல இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது, நல்லா க்ளோ கொடுக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். என் பையன் எப்போவுமே வந்து பீட்ரூட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பொரியலாக இருந்தாலும் ரைஸாக இருந்தாலும் வந்து நல்லா சாப்பிடுவான் பீட்ரூட்டில் செஞ்சு கொடுத்தா. பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் நம்ம உடம்புல இருக்க வாட்டர் வந்துட்டு எப்படி வெளியில் வருதுன்னு பாருங்கள் இந்த வெயிலுக்கு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்ணும், குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், ரொம்ப ட்ரை ஆகாது நம்மளுக்கு. எனக்கு வந்து ரெட் கலரில் உச்சா வந்துச்சு. அப்படியா? பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு என் பையனுக்கு வந்து உச்சா கூட ரெட் கலரில் தான் வருதுன்னு சொல்கிறான். ஸோ அது வந்து பயப்படாதீங்க, அது வந்து நார்மல் தான். அது பீட்ரூட்டில் வந்து நம்ம அதிகமாக வெறும் வயிற்றில் வந்து ஜூஸோ இல்லை ரைஸோ இல்லை பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன் வந்துட்டு அந்த கலரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பயப்பட வேணாம், அது நார்மல் தான். இந்த மாதிரி பீட்ரூட் நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம். லெமன் வந்து இந்த பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சைஸ் லெமன் போதும். அதுக்கப்புறம் மின்ட் லீஃப் வந்து உங்களுக்கு தேவை, அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்ற அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் போடுறதுக்குள்ளே ஒரு புளியல் வந்து போட்டுடுறோம். ஸோ நான் ஜூஸ் செஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.